ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமானுக்குரிய பங்குனி உத்திரமானது கொண்டாடப்படவிருக்கின்றது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த அற்புதமான நாளை தவறவிடாதீர்கள். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியையும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நன்னாள் தான் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகின்றது. பங்குனி உத்திரம் அப்படின்றது நம் வாழ்க்கையில மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாகும். இந்த நாள் திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை ஆகியவற்றை குறிக்கின்றது. பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துல கொண்டாடப்படும் இந்த திருநாளானது பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்லுது. அதனாலேயே இந்த நாளானது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகின்றது. இந்த ஆண்டுடைய பங்குனி உத்திரமானது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடிவடைகின்றது. இந்த நாள்ல தான் சிவனுக்கும் பார்வதிக்கும், ராமனுக்கும் சீதைக்கும், பெருமாளுக்கும் மகாலட்சுமி தேவிக்கும், முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்றதாக நம்பப்படுகின்றது. முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வானையை மணமுடித்துக் கொண்டார். இந்த திருமணம் பங்குனி உத்திர நாள்ல நடைபெற்றது. ராமாயண காவியத்துல வரக்கூடிய ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாள்ல தான் நடைபெற்றது. பார்வதியை மணமுடித்த சிவபெருமானின் திருக்கல்யாணமும் பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது. பங்குனி உத்திர நாள்ல பல கோவில்கள்ல தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பங்குனி உத்திர நாள்ல பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதால் இந்த நாள்ல காதல் மற்றும் மன வாழ்க்கையின் புனிதத்தன்மையை எடுத்துக்காட்டுவதாக கருதப்படுகின்றது. திருமணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நாளின் இறைவனை வழிபட்டு தங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பங்குனி உத்திர நாள்ல தானம் கொடுப்பதும் தர்மங்கள் செய்வதும் மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாள்ல சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை நமக்கு கொடுக்கும். இந்த நாள்ல வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்குவது சிறப்பு. பங்குனி உத்திர நாள்ல பல்வேறு கோவில்கள்ல சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜைகள்ல நாமும் கலந்து கொள்வது மேலும் பலனை கொடுக்கும். குறிப்பாக முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் மற்றும் சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல இந்த நாள்ல மிகவும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும். திருக்கல்யாணம், அபிஷேகம், தீப ஆராதனை போன்ற சிறப்பு நிகழ்வுகள்ல நாமும் கலந்து கொள்வது சிறப்பு. இந்த பங்குனி உத்திர நாளானது ஆன்மீக ரீதியாக ஒரு சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது. இந்த நாள்ல இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீக்கி செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பேறுகளை நம்மால் பெற முடியும். இந்த பங்குனி உத்திர நாள்ல விரதமிருந்து பூஜை செய்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவை நீங்கி வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். பங்குனி உத்திர நாளில் திருமணம் வரம் வேண்டுவோர், வேலை கிடைக்காதவர்களும் விரதமிருந்து வழிபாடு செய்தால் நினைத்தது நடைபெறும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர நாள்ல நாம் வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடம் பங்குனி உத்திரமானது வெள்ளிக்கிழமை வரதுனால வியாழக்கிழமை அன்றே வீடை சுத்தம் செய்து, பூஜை அறையை சுத்தம் செய்து இந்த பங்குனி உத்திர நாளை நாம் வரவேற்க வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 10:20 மணிக்குள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அப்படி ஏற்ற முடியாதவர்கள் மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள்ளாக இந்த பங்குனி உத்திர வழிபாட்டை மேற்கொள்ளலாம். திருமணத்திற்காக வேண்டி விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் உபவாசம் இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் நெய் தீபங்கள் ஏற்றி திருப்புகழ் படிக்க வேண்டும். வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பவர்கள்
முருகனிடம் மனமுருகி வேண்டி விரதம் இருந்து பால் குடம் எடுக்கும் வரையில் விரதம் கடைபிடித்தால் போதுமானது. வீட்டில் முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் தேனும் தினைமாவும் படைப்பார்கள். இந்த பங்குனி உத்தர நாள்ல ஒரு சிலர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மறக்க மாட்டார்கள். குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபாடு நடத்துவார்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிப்பார்கள். மேலும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே விரதம் மேற்கொண்டு வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். இந்த பங்குனி உத்தர நாளன்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபட்டு அவர்களுடைய பேராசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சஷ்டி, வைகாசி விசாகம், சித்திரா பௌர்ணமி, தைப்பூசம் போன்ற பல திருவிழாக்கள் தமிழ் கடவுளான முருகனுக்கு கொண்டாடப்பட்டாலும் இந்த பங்குனி உத்தரம் என்பது வருட கடைசி திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள்ல முழு மனதுடன் முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி செழிப்பாக வாழ முருகப்பெருமான் அருள்பாலிப்பார். முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வீட்டுல வேல் வைத்திருப்பவர்கள் அதனை சுத்தம் செய்து பன்னீரால் அபிஷேகம் செய்து பின்னர் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பங்குனி உத்தரத்தில் பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் அமைய இருக்கக்கூடிய மன வாழ்க்கையோ அல்லது ஏற்கனவே அமைந்துள்ள மன வாழ்க்கையோ பிரச்சனைகளில் இருந்தால் அவை நீங்கி சுபமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. திருமணமாகாதவர்கள், திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த நாளை தவறவிடாமல் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட மறந்து விடாதீர்கள். மேலும் இந்த நாள்ல காலை முதல் இரவு வரை விரதம் இருக்க வேண்டும். உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. இரவில் பால் பழங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். திருப்புகழ் பாடுவது இந்த நாளின் சிறப்பு பலன்களை கொடுக்கும். முருகனுக்கு 12 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து மனதார முருகனை நினைத்து கற்பூர ஆராத்தி காண்பிக்க வேண்டும். இப்படியாக முருகப்பெருமானை இந்த நாள்ல மனமுருகி வேண்டினால் காதல் கைகூடும். ஏற்கனவே திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வார்கள். திருமண தடை இருப்பவர்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்தில் முருகனை மனமுருகி வேண்டினால் திருமண தடையானது நீங்கி விரைவில் திருமணமானது கைகூடி வரும். இந்த பங்குனி உத்தர நாள்ல உங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்வது பெரும் புகழை நமக்கு வந்து சேர்க்கும். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த பங்குனி உத்தர திருநாளை தவறவிடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்ட இந்த சிறப்பான நாள்ல திருமணம் வேண்டி இருப்பவர்களும் திருமண பந்தத்தில் ஏற்கனவே இருப்பவர்களும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ நல்ல வரன் அமைய இந்த பங்குனி உத்தர நாளை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு இறைவனுடைய எல்லா வரங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.